வணக்கம் மக்களே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் டு த சேனல். பேக் மாட்டினா இடமே இல்லை. இலை வேறு மாட்ட முடியல. இது ஏன் கம்மி பண்ணி 341 கிலோமீட்டரா? ஸோ இந்த ரைட் வந்து நம்ம எங்கே போகிறோம்னா கொல்லிமலை போகிறோம். கொல்லிமலை வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ரொம்ப நாளாகவே வந்து நான் கொல்லிமலை போகலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஏதோ ஒன்று தடங்கிட்டே இருந்துச்சு. ஏன் இன்றைக்கி கூட பார்த்தா தடங்குச்சு. நேற்று வந்து நிவர் புயல் வந்து என்னை போக விடாமல் தடங்கல் பண்ணுச்சு. அதனால் நான் நேற்றே கிளம்ப வேண்டியது. பட் நேற்று எங்களால் கிளம்ப முடியல. அதனால தான் இப்போ இன்றைக்கி வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். இன்றைக்குமே வந்து மழை பெய்யும் தான் வந்து ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்கு. பட்டு கிளம்பிடலாம். பிகாஸ் அதுக்கு தான் ஜர்க்கின்லாம் போட்டு ரெடியாகி கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டே இருப்போம் ஜாலியாக. மழை ஏதாவது வந்துச்சுன்னா நின்று போக வேண்டியதாக, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நான் என் ஃப்ரெண்ட் பத்ரியை வந்து வேளச்சேரியிலேருந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து எங்களுக்கு கொல்லிக்கு மேலே வந்து 370 கிலோமீட்டர்ஸ். ஸோ 370 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு ஒரு 90-100லேயே போனால் வந்து ரீச் ஆகிடலாம். அண்ட் நிறைய பிரேக்ஸ் எடுக்கிறதா இல்லை, இன்றைக்கி பார்க்கலாம். ஃபுல் 200 ஃபுல்லு எல்லாம் சர்வீஸ் பண்ணி இதை பண்ணலையா? என் வண்டியில் இது பிரச்சனை வச்சுக்கலாம். டேங்க் க்ளோஸ். யூஸ்வலாக வந்து நான் பெட்ரோல் வந்து ரைடுக்கு முந்தின நாளே போட்டு வச்சுருவேன், மார்னிங்லேருந்து டேரெக்டாக கிளம்பலான்ட்டு. பட் நேற்று நிவர் புயலுன்றதுனால என்னால் பெட்ரோல் போட முடியல. ஸோ எப்படியாவது நீங்களும் கிளம்புறதுனா வந்து ஏர்லியாக டேவே போட்டு வச்சுக்கோங்க. ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக கிளம்பிட்டு இருக்கலாம். பிகாஸ் நாங்கள் கேங்காக போகும்போது சம்டைம்ஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஏர்லியாக டேவே போட்டு வச்சுக்கோங்க. அண்டு நான் ஏன் வந்து இன்றைக்கி கொல்லி ஹில்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன்னா, நான் ரொம்ப நாளாக வந்து கொல்லி ஹில்ஸ் எப்படி மிஸ் பண்ணேன்றது எனக்கு தெரியல. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஆகாய கங்கையோட வீடியோஸ் இது பார்த்தேன். அந்த ஃபால்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகிடுச்சு. அதை நான் போயே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஆகாய கங்கை பார்க்கறது தான் வந்து அல்டிமேட் கோல். அண்ட் அப்படியே அந்த கொல்லிமலையில் இருக்க அந்த 70 ஹேர்பின் பெண்டு, கொல்லிமலை வந்து பைக்கர்ஸ் எவன் சொல்லுவாங்க சில பேர். பிகாஸ் 70 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். உங்களுக்கு மலையில் வண்டி ஓட்ட பிடிக்கும்னா வந்து கண்டிப்பாக வந்து கொல்லிமலை தான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸாக இருக்கும். பிகாஸ் அங்கே வந்து நார்மல் மவுண்டன், அந்த மவுண்டன் பெண்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்காது, ரொம்ப ஜிக்ஸாக்காக ரொம்ப குயிக் டர்ன்ஸ் இருக்கும். அதனால் அந்த 70 ஹேர்பின் பெண்டுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி கொல்லிமலை போயிட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்ரீ சங்கீதாஸ் விக்ரவாண்டி. ஸோ இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ இப்போ திரும்ப கிளம்ப வேண்டியது தான். ஸோ சென்னையில் நேற்று நிவர் புயல் அப்படின்றதுனால இன்றைக்குமே மழை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு சென்னையில் மழை இல்லை. பட் காற்று சென்னையை தாண்டுறதுக்கும் செம்ம காற்று, பயங்கரமான காற்று. அண்டு நான் என்ன பண்ணேன்னா வந்து இந்த வாட்டி குயிக் பிரேக்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஈவன் பத்ரி உட்காந்துட்டு இருந்தான், கன்சிடரே பண்ணல பாவம். 150 கிலோமீட்டர் அடின்னு அடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அடின்னு அடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த சென்ஸ் வந்து நான் 90-100 தான் ஓட்டினேன். வண்டி மேக்ஸிமம் அவ்வளோதான் போகுது, 110 வரைக்கும் போகுது. பட் 100 வரைக்கும் கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம 400 கிலோமீட்டர் ஓட்டணும், இல்லை 370 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும் அப்படின்னும் போது யூஸ்வலாக ஓட்டுற அந்த 80-90 வந்து கஷ்டம் தான். அண்டு ஹைவேஸ் புயலால் என்னன்னு தெரில, யாருமே ரோட்டில் இல்லை, அமேசிங்காக இருக்குது. ஸோ 150 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்கு. ஸோ ஜாலியாக ஓட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நேஷ்னல் ஹைவேஸ் 150 தாண்டிட்டு மேபி 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இன்னொரு பிரேக் எடுக்கலாம். ஸோ 250. அதுக்கப்புறம் திரும்ப பிரேக்ஸ் எடுத்துகிட்டு ரெகுலர் பிரேக்கில் எடுத்துகிட்டு வண்டி ஓட்ட வேண்டியது தான். நேஷ்னல் ஹைவேஸ் கம்ஸ் டு அன் எண்டுன்னு நினைக்கிறேன். நம்ம கூகுள் வந்து நம்மளை கீழே டிவியேட் பண்ணி சேலம் ரூட் எடுக்க சொல்லுது. யூஸ்வலாக உளுந்தூர்பேட்டையில் நம்ம ஒரு ரைட் எடுப்போம். இது அந்த ரைட் இல்லாமல் அடுத்த ரைட் காட்டுச்சு. ஸோ ஒரு 200+ கிலோமீட்டர்ஸ் நேஷ்னல் ஹைவேஸில் ஓட்டியாச்சு. ஸோ ஜாலியாக ஸ்பீடாக ஓட்டியாச்சு. அண்டு ஆஃப்டர் தட் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டேட் வேஸில் தான் ஓட்ட போகிறோம். ஸ்டேட் ஹைவேஸில் தான் ஓட்ட போகிறோம். நேஷ்னல் ஹைவேஸ் மாதிரி நமக்கு டிவைடர்லாம் இருக்காது. ஸோ இது வந்து 2 வேஸ் தான். ஸோ ஸ்பீட் வந்து இப்போ நம்ம 100லேருந்து அகெயின் பேக் டு த நார்மல் வந்து 80-90 ஓட்டுறது தான் வந்து கொஞ்சம் சேஃப். அண்டு குட்டி குட்டி கிராமம்லாம் வரும் பாசிங்க்கு. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது. ஸோ பார்த்து பொறுமையாக ஓட்ட வேண்டியது தான். அண்டு டே சனியாக இருக்குது, ஓட்ட வேண்டியது தான் வண்டி. ஓட்டு. கூகுள் என்ன சொல்லுதுன்னா, உளுந்தூர்பேட்டையிலேருந்து ரைட் எடுத்ததுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி அண்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சேலம், அதுக்கப்புறம் வந்து ஆத்தூர், அதுக்கப்புறம் நாமக்கல்லில் தான் வந்து நமக்கு கொல்லி ஹில்ஸ் இருக்குது. ராசிபுரம் போக தேவையில்ல. ஸோ அது வழியாக நமக்கு கொல்லி ஏறிட வேண்டியது தான். அண்டு சேலம் ஏறின உடனே நமக்கு வந்து மலையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜாலியாக வந்து மலையெல்லாம் பார்த்துட்டு வண்டி ஓட்ட வேண்டியது தான். அண்டு மலையை பார்த்துக்கிட்டு
ரோடை விடக்கூடாது. ஸோ கொல்லி ஹில்ஸ்லேயுமே வந்து நிறைய ஆக்சிடென்ட், கொல்லி ஹில்ஸில் இல்லை, மேஜராக வந்து ஹில்ஸில் எப்போ ஆக்சிடென்ட் நடக்கணும் வந்து நம்ம நேச்சரை ரசிக்கிறோம் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி ரோட்ல இருந்து நம்ம கண் எடுத்தோன்னா அந்த பென்ஸ் அண்ட் கார்னர்ஸ் அப்போ நீங்கள் கொஞ்சம் டிவியேட் ஆனோன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி வண்டியை வந்து பள்ளத்தில் விட்டுரும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃபோக்கஸ்டாக ஓட்டுறோம். ஸோ அந்த 70 ஹேர்பின் பெண்டை ஏறிட்டு மேலே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மார்னிங் 6:30க்கு கிளம்பணும். இப்போ வந்து எப்படி ஆறு அடிக்கிறான் நம்ம 250 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோம். 6:30. இப்போ வந்து டைம் வந்து 10:30. நேஷ்னல் ஹைவேஸ் தாண்டிட்டு இப்போ வந்து ஸ்டேட் ஹைவேஸ், சேலம் ஹைவேஸு 150 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்த பிரேக் வந்து அடுத்த 100 கிலோமீட்டர்ஸில். ஸோ 250 கிலோமீட்டர் 2 ஸ்டாப்பு 4 ஹவர் ஆயிருக்கு. இன்னும் கொல்லிமலைக்கு இன்னும் எவ்வளோடா 370 250 போச்சுன்னா எவ்வளோ வருதுல்ல, அத்தனை கிலோமீட்டர் போனோம். மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு டயர்டாக இருக்குது. ஓகே, ஸோ கொல்லிமலை போயிட்டு மேலே போயிட்டு ஆகாய கங்கை ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. எங்களால் அத்தனை மணிக்குள்ளே கண்டிப்பாக போக முடியாது. ஸோ அது பக்கத்தில் இன்னொரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது. ஸோ மலை ஏறிட்டு 72 ஹேர்பின் பெண்டு, அந்த பெண்டு தான் மாஸ் பண்ணுறோம். அங்கே ட்ரை போயிட்டு இன்றைக்கி அந்த சின்ன ஃபால்ஸில் குளிச்சுட்டு நாளைக்கு வந்து ஆகாய கங்கையில் போய் குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியது அன்னைக்கு. ஓகே, see you. ஸோ இன்னொரு 120 கிலோமீட்டர் இருக்குது. 120 கிலோமீட்டர் சொன்னேன். நான் சென்னையிலேருந்து கிளம்பும்போது எனக்கு மொத்தம் 7 ஹவர் காமிச்சிது. ஸோ இன்னும் பெண்டிங் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்டு ரோட் சூப்பராக இருக்குது. சென்னையில் நேற்று வரைக்கும் செம்ம மழை அடிச்சிது. பட் இப்போ வந்து இங்கே நல்லா சன்னியாகவே இருக்குது இந்த ஊர்லலாம். ஸோ ஜாலியாக வண்டி ஓட்ட வேண்டியது தான். அண்ட் ஃபார் சேஃபர் சைட் நான் வந்து EPASS அப்ளை கேட்டுச்சு. ஸோ நான் EPASS அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சில பேர் வந்து தேவைன்னாங்க, சில பேர் வந்து தேவையில்லைன்னாங்க. எதுக்கு சேஃபர் சைட் சொல்லிவிட்டு நான் எனக்கும் பத்திரிக்கும் சேர்த்து 2 பேருக்கும் EPASS அப்ளை பண்ணியாச்சு. சப்போஸ் நம்மளை பிடிச்சா கூட EPASS காமிச்சிக்கலாம். இது வரைக்கும் 2 பிரேக் தான் எடுத்திருக்கேன். 150ல் ஒரு பிரேக்கு அண்டு 250ல் ஒரு பிரேக்கு. ஸோ அந்த 150th பிரேக்கில் வந்து ஒரு பிளாக் காஃபி குடித்தேன். பிளாக் காஃபியில் வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கெஃபைன் இருக்கும். கெஃபைன் வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கும். ஜிம்மில் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட நிறைய பேர் பிளாக் காஃபி குடிப்பாங்க. நானுமே குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் காஃபி குடித்ததுனால என்னவோ தெரியல. அண்டு மார்னிங் சீக்கிரமாக எழுந்ததாலே என்னவோ தெரியல, டே பெருசாக அமேசிங்காக இருக்குது. அண்டு டயர்ட் ஆகலை இது வரைக்கும். பட் இங்கே ரோடை பாருங்கள், இந்த ரோடு தான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ 2 பக்கம் தென்னை வரும், எதிர்க்க மலை. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அண்ட் நடுவில் குட்டி குட்டி ஊர் வரும், அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்போ மட்டும் ஸ்லோ பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ப்ளசன்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது இந்த இடம் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ எவ்வளோ போகிறோன்னே நமக்கு தெரியல. நம்ம மட்டும் ஒரு 70, 80, 90 அப்படின்ட்டு ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன். ஓகே, வி ரீச் கொல்லிமலை. கொல்லிமலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, சூப்பராக ஆர்ச் வச்சுருக்காங்க. ஸோ போக வேண்டியது தான். எதிர்க்கு இருக்கிறது தான் கொல்லிமலைன்னு நினைக்கிறேன். இதில் ஹேர்பின் பெண்ட் ஏறுறதுக்கு நானும் என் பைக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் ஜூஸ் குடிக்கலான்ட்டு இப்போ கீழே நிறுத்தினேன். அப்போ ஒரு பையன்கிட்ட டே தம்பி கொல்லிமலையில் மேலே என்னப்பா இருக்குதுன்னு கேட்டால், அவன் சடனாக என்னென்னா ஏறிட்டு இறங்கிட்டிங்களான்னு கேட்டான். இல்லைப்பா இப்போ தான் ஏற போகிறேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் எடுத்து சடனாக காமிச்சிட்டான். அண்ணா இன்றைக்கி பாருங்கள் கொல்லிமலை வந்து சுற்றுலா பயணிகளுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் பதிலுக்கும் செம அப்செட் ஆகிடுச்சு. அவன் பக்கத்துலேயே வந்து இங்கே வேறு ஒரு ஃபால்ஸ் இருக்காங்க, வேணா போங்கண்ணா. டேய் போடா 370 கிலோமீட்டர் வந்தாச்சு, போய் பார்த்துருவோம் அப்படின்னு போட்டிருக்கு. நிவர் புயலால் தான் அலௌட் இல்லைன்னு போட்டிருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நோ சன்னியாக தான் இருக்குது. ஸோ அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு டேரெக்டாக போய் பார்த்துருவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு சும்மா போக முடியாதுல்ல, போய் பார்த்துருவோம். அம்மாடி, அந்த செக் போஸ்ட்டை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் திக் நிமிடங்களாக தான் இருந்துச்சு. எங்கே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ட்டு. செக் போஸ்ட்டை தாண்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மன நிம்மதியாக வந்துச்சு. பிகாஸ் போஸ்ட் கொரோனா வந்து கொல்லிமலை வந்து ரொம்ப நாளாக க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நிறைய பேர் வந்து EPASS ஸ்கேம் அப்படி இப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அலோவ் பண்ணல. இந்த ஊரில் இருக்கவங்கள மட்டும் அலோவ் பண்ணாங்க. பட் இதுக்கு மேலே அவங்கள அலோவ் பண்ணல. சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு 4-5 பெண்டு தாண்டியாச்சு ஆல்ரெடி. ஸோ சூப்பராக இருக்குது பெண்டு. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஒரு பெண்ட் போட்டு எழுந்ததுக்கப்புறமே வந்து நமக்கு அடுத்த கார்னர் திரும்ப அடுத்த பெண்டு வருது. ஸோ அமேசிங்காக இருக்குது இங்கே வண்டி ஓட்டுறதுக்கு. பட் வெதர் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கோல்டு இல்லை ஆஸ் ஆஃப் நோ. மேபி போக போக மேலே ஏறும்போது மாறுமான்னு தெரியல. பிகாஸ் நேற்று வரைக்கும் சென்னையிலே வந்து புயலுன்றதுனால அமேசிங்கான வெதர் இருந்துச்சுல. பட் அதே எக்ஸ்பெக்டேஷனோட இங்கே வந்தபோது சன்னியாக இருக்குது. பிகாஸ் நான் ஜர்க்கின் போட்டிருக்கேன், அதில் தெர்மல் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது பாடி. ரோடெல்லாம் வந்து நல்லாவே காலியாக இருக்குது. அதனால் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன் காலியாக இருக்குன்னா வந்து நான் வீக் டேயில் வந்திருக்கேன். வீக்கெண்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி க்ரௌட் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். அதனால் நான் பிளான் பண்ணி வீக் டே வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ டிராஃபிக் பெருசாக இல்லை, அதனால் ஜாலியாக இருக்குது.
ஸோ கொல்லிமலை வேறு என்னத்துக்கு ஃபேமஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆகாய கங்கை ஃபால்ஸ் நான் பார்த்து அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்குது. ஸோ ஈஸ்வரன் கோவில். ஸோ டெஃபினட்டாக நான் போட்டு சிவன் கிட்ட போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போடுவேன், தலைவரை போய் பார்த்துடுவேன். அண்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் கொல்லிமலைன்னு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொல்லிமலை ரகசியங்கள், கொல்லிமலை சித்தர்கள், கொல்லிமலை பேய் அப்படி இப்படி நிறைய வரும். ஸோ கொல்லிமலைக்கு பின்னாடி நிறைய மர்மங்களான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம கண்ணில் ஏதாவது சிக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட கேமரா ஆன்லேயே தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த வண்டி ஓட்டிகிட்டு ஏதாவது கேப்சர் ஆகிட்டு ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த ஹேர்பின் பெயிண்ட் என்ஜாய் பண்ணலாம். கொண்டை ஊசி திருப்புங்கண்ணா 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 வண்டி வச்சுக்கிட்டாது எடுக்கலாம் ரைட் எடுக்கலாண்ணே. மலையே மலை ஸோ கொல்லிமலை 35th ஹேர்பின் பெண்டில் இருக்கும். நல்ல கீழே வந்து ஒரு கடையில் ஜூஸ் குடிக்கும்போது ஒரு பையன் வந்து ஆனால் கொல்லிமலைலாம் அலௌடு இல்லை அப்படின்ட்டான். ஸோ செம்மையாக பயந்துட்டேன். பட் ஆனால் வந்து ஓகே, வெதர் நல்லா இருந்துச்சு. பட் இப்போ வெயில் அடிச்சுட்டே இருக்குது. ஒரு கொல்லிமலை வரத்துக்கு எவ்வளோ தான் தடங்கள் வரும்னு எனக்கு தெரியல. நிவர் புயல் தடங்குச்சு. இப்போ கீழே வந்து கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணல நாங்கள். ஸோ நானும் பத்திரி இப்போ தான் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருந்தோம். ஸோ இது வந்து 34th பெண்டு. இங்கே வந்து வியூ இப்படி இருக்குது. மேபி இந்த ஃபோட்டோ தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் சியர்ஸ். பர்ஃபெக்டான அந்த 70 ஹேர்பின் பெண்டில் வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸாக ஒரு காரோ இல்லை கம்ஃபர்ட்டாக ஒரு பைக்கோ நிறுத்தி ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கேயும் கம்ஃபர்ட்டாக இருக்குமான்னு தெரியல. பட் 34th and 35th பெண்டு கிட்ட வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுனா வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் வந்து 34th பெண்டில் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எடுத்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த பஸ்ஸு எப்படி யூட்டன் எடுத்தாங்க பார்த்தீங்களா? ஸோ ஆக்சிடென்ட்ஸ்லாம் எப்போ நடக்கும் இந்த சென்ஸ் மேபி பைக்குக்கு மேஜராக எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் லோ சிசி பைக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஐசிசி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்கப் இருக்கிறதால. என் வண்டி கொஞ்சம் முக்குது என்னன்னே தெரியல. பட் பைக்ஸ் பிரச்சனை இல்லை. பட் பஸ்ஸு நீங்கள் என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அவர் எடுத்த யூட்டன் எத்தனை பெண்டுக்கு எத்தனை வாட்டி அவர் திருப்பி போவார்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது அவங்களுக்கு. என்ன பண்ணலாம்? டக்குன்னு ரூம் போய் பார்த்துலான்றியா? ரூம் டக்குன்னு போட்டு எத்தனை நாளா கடைக்கு யாருந்தே கேட்போம். ஏய் சிக்கன் பக்கோடா போடுது, நீ சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடுவேனே. நான் ரூம் இங்கே என்ன கிடைக்கும்? ரூம் கீழே தானா? சரி ஆமாண்டா பசிக்குது. சூப்பராக இருந்துச்சுடா, பார்த்துட்டேன். டீயா? கிளைமேக்ஸ் ஷாட் தானே? மச்சான் இப்படி தான் போடுமா? கண்டிப்பாக. மணி நாளாயிடுச்சு. ஸோ பிஏ ரெசார்ட் சொல்லிட்டு இங்கே ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். 400 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. 370 போட்டுருந்துச்சு. பட் அப்படி இப்படி சுற்றி 400 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. அண்டு மெயின் திங் வந்து இங்கே வந்து சிக்னல் கிடைக்காது. ஓகேங்களா? சிக்னல் இல்லை. அண்டு ஏடிஎம்மில் வந்து காசு இல்லை. ஸோ ஏடிஎம்மில் சுற்றி காசுக்கு கொஞ்சம் அப்படின்னு சுற்ற வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ வர்றதா இருந்தால் சப்போஸ் மறக்காமல் ஏடிஎம்லேருந்து கேஷ் தேவையான அளவு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே சேர்ஸ். இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே இருக்க சின்ன ஒரு ஃபால்ஸ் போயிட்டு மேபி நாளைக்கு காலையில் எழுந்து மாதம் ஆகாய கங்கா போகலான்னு இருக்கேன். சி சேர்ஸ். அகஸ்தியர் ஃபால்ஸ் வந்து 3 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து இங்கே மாசிலா ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவுமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ அகஸ்தியர் ஃபால்ஸ் நாளைக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து மாசிலா ஃபால்ஸில் குளிக்கலான்னு போகிறோம். லெட் மீ ஷோ யூ த மாசிலா ஃபால்ஸ்.
மாசிலா ஃபால்ஸுக்கு வந்தோம், யாருமே இல்லை. ஸோ ப்ரைவேட் ஃபால்ஸ் மாதிரி தனியாக போய் குளிக்க போகிறோம். செம்மையாக குளிருது. லெட்ஸ் கோ டு மாசிலா ஃபால்ஸ். ஸோ மாசிலா ஃபால்ஸில் வந்து அழகாக குளிச்சுட்டு அண்டு வர வழியில் ஒரு சூப்பர் சன்செட் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக சன்செட் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அன்றைக்கி போயிட்டு நம்மளோட அல்டிமேட் கோலான ஆகாய கங்கா வந்து நம்ம இன்னும் முடிக்கல. பட் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ ஸ்டே டியூன். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆகாய கங்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ அகைன் உங்களுக்கு ஆகாய கங்கையிலேருந்து ஒரு ஸ்மால் கிளிப் டு பி கண்டினியூடோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் மக்களே. என்னோட நெக்ஸ்ட் வீடியோ ஆகாய கங்கை பார்க்க மறக்காதீங்க. சைனிங் ஆஃப் கார்த்திக். பாய். ஸ்டே ஹாப்பி.